ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து தாராபுரத்துக்கு வேலைக்காக வந்திருந்தோம். சரி, அங்கே வரும்போது நல்ல ஒரு ஹோட்டலில் சாப்பிடணும், அதுவும் வந்து பரோட்டா வெரைட்டியான பரோட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டதுக்கு எல்லாருமே சொன்னது வந்து கொங்கு பரோட்டா ஸ்டால் தாங்க. நம்ம வந்து இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் டு நம்ம திருப்பூர் போகிற வழியில தான் இருக்குது. அந்த ஹோட்டலோட லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து எல்லா ஹோட்டலும் இருக்கிற மாதிரி நார்மலாக இல்லாமல் சிக்கன் முர்தபாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஒரு ஃபுட் வச்சிருக்கிறாங்க. சிக்கன் முர்தபாக் அப்படின்னா என்ன, அது வந்து கட்டாயமா சாப்பிடணும் அப்படிங்கறக்காக தான் அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கிறேன். மற்றபடி இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து வாழை இலை பரோட்டா, சில்லி பரோட்டா, அப்புறமாட்டு வந்துட்டு முட்டை லாபா எல்லாமே இருக்குது. ஆனா வந்து சிக்கன் முர்தபாக் நம்ம கேள்வியே படல. அந்த சிக்கன் முர்தபாக்க சாப்பிட்டு பார்க்க போறோம். அது போக அந்த ஹோட்டல்ல வந்து அதிகமான வெரைட்டியான ஃபுட் எல்லாம் இருக்குது, அதெல்லாமே காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிக்கன் முர்தபாக் சாப்பிடுவோம் வாங்க. ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சிக்கன் முர்தபாக் தான் சாப்பிட போகிறோம். இதை நீங்கள் இலையை பார்க்கும்போதே தெரியும், ஃபுல்லாக வந்து இலையே ஃபுல்லாக வர மாதிரி இருக்குது. இதுலேயே வந்து இந்த பீஸா மாதிரி 4 பீஸாட்டு வந்து கட் பண்ணி இதை பார்க்கும்போதே ஒரு ஆள் சாப்பிட முடியுமா அந்த அளவுக்கு இருக்குது. 2 பேர் சாப்பிட்றதுக்கே சஃபிஷியண்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளால் எவ்வளோ சாப்பிட முடியுங்கிறத ட்ரை பண்ணி பார்ப்போம். கிரேவி ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து 3 லேயராக இருக்குது. ரொம்பவே அருமையா இருக்குது. நம்ம வந்து சிக்கன் முர்தபாக் அப்படின்னோடனே என்னது, ஆனால் நானும் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தேன். சரி, அதை பார்க்கும்போது இது என்னங்க வித்தியாசமா இருக்கணும், இல்லை நாங்கள் எல்லாம் போட்டு காட்டுறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க, சாப்பிட்டு நல்லா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போங்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். உண்மையிலே ஒரு வித்தியாசமான நல்ல ஃபீலிங்காக இருக்குதுங்க. நல்ல டேஸ்டாகவும் இருக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கலாங்கிறதா தோணுது. நானும் சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். இதுல சிக்கனு, முட்டை, வெங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நம்ம எந்த சைடிஷுமே சாப்பிட்றோம்டா, இது மட்டுமே போதுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 2-3 பேர் வந்தோம்னா இதுல வந்து முட்டை, சிக்கன் முர்தபாக்கு, அப்புறமா வந்து கிளி பரோட்டா, பொரிச்ச பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டோம்னா ஷேர் பண்ணி சாப்பிடும்போது அட்டகாசமா இருக்கும். தாராபுரத்துலேயே பரோட்டாக்கு வந்து ஒரு ஃபேமஸ் ஆகுது அப்படின்னா நம்ம கொங்கு பரோட்டா ஸ்டால் தான். நானும் எல்லாத்தையும் விசாரித்தேன். இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறக்காக தான் கட்டாயமாக வந்தேன். உண்மையாகவே டேஸ்ட்டாகவும் இருக்குது. நல்லா நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா க்ரௌடாகவும் இருக்குது. மணி இப்போமே பார்த்தீங்கன்னா 2:45 ஆகிடுச்சு. இப்போவுமே நல்ல கூட்டமாக தான் இருக்குது. அவ்வளோ டேஸ்ட் இருந்தால் தான் இவ்வளோ கூட்டம் வரும். இதோட ஹோட்டலோட லொக்கேஷனு ப்ளஸ் வந்து இந்த ஹோட்டலில் என்னென்ன மெனுலாம் இருக்குங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். எல்லாமே சாப்பிட்டு இருந்தாலுமே வந்து டைம் தான் இருக்குமே தவிர எல்லாத்தையும் நம்ம வந்து கவர் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து என்னென்னலாம் இருக்குங்கிறத காட்டுறேன்.
கவின்குமார். நான் இங்கே பக்கம் தாங்க, எங்கள் ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் வர்றேன். நாங்கள் இங்கே ரெகுலராக வந்து டெய்லி மதிய சாப்பாடு இங்கே தான் சாப்பிட்ருக்குறோம். ஏன்னா இங்கே வந்து புரோட்டா நல்லாயிருக்கும். எப்பவுமே ரெகுலராக இங்கே நாங்கள் புரோட்டா சாப்பிட வருவோம். புரோட்டாவில் எல்லா வகையான புரோட்டா கிடைக்கும். பன் புரோட்டா, கொத்து புரோட்டா, அத்தனை வகையான புரோட்டாவும் போடுவாங்க. புரோட்டா இங்கே வந்து எப்பவுமே ஃபேமஸ் கொங்கு புரோட்டா ஸ்டாலில். உங்களுக்கு மற்றபடி சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே, மட்டன் பிரியாணி இப்போ நிறுத்திட்டாங்க, சிக்கன் பிரியாணி போட்டுருக்காங்க. சிக்கன் பிரியாணி நல்லாயிருக்கும். கிரேவி ஐட்டம்லாம் வந்து டாப் நாச்சாக இருக்கும். ரெகுலராக நாங்கள் குறைஞ்ச ஒரு 2 வருஷமா இங்கே தான் சாப்பிட்டுருக்குறோம் மதிய சாப்பாடு.